அருமை சொந்தங்களே, நம்முடைய அண்ணன் அப்பா அவர்கள் என்ன சாதனையை செஞ்சார்? கடந்த 5 ஆண்டு காலமாக ஐயா ஐயா ஒரு சாதனை பண்ணுவதற்கு முயற்சி பண்ணார். கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரே ஒரு சாதனை செய்வதற்கு முயற்சி பண்ணாரு. ராதாபுரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய வள்ளியூர் தினசரி காய்கறி மார்க்கெட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல கருணாநிதி ஐயாவுடைய சிலையை வைப்பதற்கு முயற்சி பண்ணார். அதான் ஒரு சாதனை. இந்த 5 வருஷமா கருணாநிதி ஐயாவோட வெண்கல சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அதை உள்ளூர்காரங்கெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கு போய் ஐயா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கு போய் மதுரை கிளை தடை விதித்து கருணாநிதி அவர்கள் சிலை வைக்கக்கூடாது, மக்கள் பணத்தில் எதுக்கே சிலை வைக்கிறேன்னு சொல்லி அப்பா அவர்களுக்கு தலையிலே கொட்டி அதன் பிறகு தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் வரை சென்றார்கள். உச்சநீதிமன்றம் ஐயா உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மக்களுடைய பணத்தை வைத்து எதற்காக தலைவர்களை பெருமைப்படுத்த நினைக்கிறீங்க? சாதாரண பொதுமக்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சிலை வைப்பது முக்கியமா என்று அசிங்கப்படுத்தி இந்த பகுதியில் அந்த சிலையை வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கின்றார். ஐயா இந்த ஒன்னத்தான் 5 வருஷமா செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு படத்துல விவேகானந்தர் சொல்லுவாரு, ஏன்பா காலையில வரைக்கும் இதைத்தான் ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு. 5 ஆண்டுகளாக ஒரு வெங்கலச்சிலை இங்க தூக்கிட்டு போனாரு, இங்க தூக்கிட்டு வந்தார். மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போனாரு, உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். இதை தவிர அப்பா அவர்கள் ராதாபுரம் தொகுதிக்கு என்ன சாதனை செய்திருக்கின்றார் நீங்க சொல்லுங்க. எந்த சாதனையுமே அவர்கள் செய்யவில்லை. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அப்பா அவர்கள் கருணாநிதி அவர்களுக்காக சிலை வைப்பது இதை விட பெரிய எனக்கு ஆச்சரியம். கருணாநிதி அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இவர் கருணாநிதி ஐயாவை பத்தி என்ன சொன்னாருன்னு கேளுங்க. கருணாநிதி ஐயாவை பத்தி இவர் சொன்னது என்ன? மாஞ்சோலை படுகொலைக்கு கலைஞர் தான் பொறுப்பு, கலைஞர் தான் சாதி கலவரங்களை எல்லாம் இந்த பகுதியில் திட்டமிட்டு உருவாக்கினார், தமிழ்நாட்டில் சாதியை வளர்த்ததே கலைஞர் தான், முதுகுலத்தூர் கலவரத்தை சாதி ஆக்கியது கலைஞர் தான். இது யாருங்க? அது வேற வாய், இது வேற வாய். அது தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த வாய், அது தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த வாய். அதன் பிறகு சுயேட்சையாக இருந்த வாய். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பிறகு இவர் இன்னைக்கு கலைஞருக்கு வெண்கல சிலை வைப்பதற்காக இங்கேயும் அங்கேயும் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே,